பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி கோய் பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு. ஒரு 2 வருஷமா இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் இவனோட ஒரு சைடு மட்டும் கேட்காம போயிடுச்சு. சரி, இன்னொரு சைடு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவனும் கொஞ்ச நாள்ல செத்துட்டான். ஸோ வேற வழியே இல்லை, புது ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி தான் ஆகணும். அந்த நேரத்தில் தான் பையன் கூட சிக்கினாரு. இவன் என்ன பிராண்டுன்னு தெரில. இந்த பக்கமும் ஜேபிஎல் போட்டிருக்கான், இங்கேயும் ஜேபிஎல் போட்டிருக்கான், வயர்லையும் ஜேபிஎல் போட்டிருக்கான். ஆனால் ஒரிஜினல் ஜேபிஎல்லான்னு எனக்கு தெரியாது. எனக்கு காது சரியாக கேட்காதுங்கிற காரணத்தால் என்னால் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் சொல்ல முடியலை. பட் ஓகே, யூஸ் பண்ண நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 1/2 hour மேலே யூஸ் பண்ணாலே எனக்கு காது வலிக்கும். ஸோ அதனால் நான் லாங் டேர்ம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி சொல்றா, நான் ஒரு செவுட்டு. இது எவ்வளோ, எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. எவன் ஒரிஜினல் ஓனரோ அவன்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. நான் அவன்கிட்ட வந்து ஓசியில் பிடிக்கிட்டு வந்தேன். அப்போ எல்லாத்தையுமே ஓசியில் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எஸ், உண்மைதான். பட் ஒரு சிலது நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். 50 ரூபா இது. ஆக்சுவலாக நான் வந்து ரெட் கலர் வேரியன்ட் இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைப்பான்னு சொல்லிட்டு எதையும் திறந்து பார்க்காமே சொல்லிட்டான். வழி இல்லை. 55 ரூபா சொன்னால் நான் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் லாடு பிஸ்தாவோட திறமையை பாராட்டலாம். இது கம்ஃபர்டபுளாக சிம்பிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி எனக்கு ஒழுங்காக காது கேட்காது. அதனால் சரி, இதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு பண்ண போகிற வீடியோ அந்த மாதிரி. ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏஆர் சுமன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்து கன்னியாகுமரியிலேருந்து பாட்டு பாடுவார். சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் பார்த்து ஒரு வீடியோ ஓட்டப்பாரு. ஏஆர் சுமன், AYRANS. எனக்கு படிக்க தெரியல. ஃபர்ஸ்ட் காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல, வாழ்க்கை வாழ்ந்து பார்த்து நீ செல்லம்மா. இணைய வேண்டும் மனது அது இறைவன் செய்த முடிவு, மாற்றிக்கொள்ள மாலை வேண்டுமா. கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி. ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ். எனக்கு இந்த பாட்டு தெரியாது, நான் முன்ன கேட்டதில்லை. பட் இதில் கேட்கும் போது, அண்ணனோட வாய்ஸில் கேட்கும் போது, ஜஸ்ட் த மெல்டிங் மூமெண்ட் கைஸ். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு வயல்வெளிக்கு வந்தேன். அப்போ இங்கே ஒரு நீரோடைய பார்த்தேன், ஓடுகிற நீரோடைய. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு ஒரு மோட்டிவேஷனல் சாங் மனசில் வந்துச்சு. ஒரு 2 லிரிக்ஸ் ஆன் ஸ்பாட்ல இந்த இடத்துல வந்த லிரிக்ஸ், அதை பாடுறேன். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது அண்ணனோட ஓன் லிரிக்ஸ். நம்ம இதை பார்த்து வந்து ரசிக்க போறோம். ஓடையில ஓடுகிற நீரை போல நீயும் தினம் ஓடிக்கொண்டிருந்தால் உந்தன் வாழ்க்கையும் மாறும். ஓரிடத்தில் கெட்டுப்பட்டு நின்றிருக்கும் நீரை போல நீயும் ஓரிடத்தில் நின்றால் வாழ்க்கையும் நாரும். இது புரிஞ்சவங்களுக்கு ஓகே, பிரியாதவங்களுக்கு இந்த லிரிக்ஸ் எப்படின்னா, ஒரு ஓடை மாதிரி ஓடிக்கொண்டே இருந்தா நம்ம வாழ்க்கை வந்து மாறும். கண்டிப்பா ஒரு நாள் மாறும். ஏன்னா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடும், கண்டிப்பா மாறும். ஒரு இடத்துல நின்றுட்டோம்னா இப்ப கெட்டுப்பட்டு நின்ற, இப்ப இந்த ஓடுற தண்ணியில வாடை இருக்காது. இதே இது ஒரு இடத்துல கெட்டுப்பட்டு நிக்கிற தண்ணியில பாருங்க, கொசு முட்டை போடும். அப்படி நின்று தேங்கி நின்று சாக்கடையா மாறி அதுக்கு வாடை அடிக்கும். அது மாதிரிதான் மனுஷ வாழ்க்கையும். ஒரு இடத்துல நிக்க கூடாது, எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் அந்த பாட்டு. மனுஷன் வந்து பாடுறது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து நான் இவரோட நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் வந்து லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. வீட்டில் இருந்து தனியாக வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லாமல் மாறி மாறி ஒர்க் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் மூவி சான்ஸ்க்காக சிங்கிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து, நிறைய இடத்துல ஏறி இறங்கி எந்த இடத்துலையும் சான்ஸ் கிடைக்காம, இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. அவர் எனக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு அட்லீஸ்ட் இப்போவாவது ஒரு இப்போவாவது 4 பேருக்கு தெரியுதுன்னு நினைக்கும் போது ஐ வாஸ் ஆசம். இப்போ ஒரு சத்தம் கேட்டிருக்குதா, ஒரு ஓடை தண்ணீர் பாயும் போது ஒரு சத்தம் வருது பாத்தீங்களா. இந்த சத்தம் என்னன்னா, இந்த பாருங்க, இதுல ஒரு கல் இருக்கு பாத்தீங்களா. அந்த கல்லுல பாயறதுனால, கல்லுல பட்டுறதுனாலதான் இந்த சத்தம் மாறுது. இது ஒரு பாட்டு இருக்கு. மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்வில் இல்லை சந்தோஷம், பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம்,
பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம், அதான் அந்த பாட்டோட வரி. இதை வச்சு எழுதியிருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய ஆத்துல நிறைய பாறைகள் இருக்கும், அதுல வந்து அந்த பாறைகள்ல நீர் மோதி அந்த சத்தம் வரும், அதான் சங்கீதம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் நினைப்பீங்க அந்த பாட்டுல என்ன சங்கீதம், பாறைகள் மோதில என்ன சங்கீதம் வரணும், இதான் அந்த சங்கீதம். இதான் சொல்லியிருப்பாங்க. அந்த பாறைகளில் மோதினால் பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம், இதான் அந்த சங்கீதம். பாருங்க அந்த சவுண்ட் வந்துட்டு பாருங்க. ஜஸ்ட் கேட்டீங்களா? ஜஸ்ட் ஒரு நார்மலாக அருகே போயிட்டு இருக்கு, அதில் ஒரு கல் இருக்கு, இதை வச்சு ஒரு லிரிக்ஸ் ரெடி பண்ணி இல்லை ஆல்ரெடி ஏதாவது பாட்டில் இருக்குன்னு தெரியல, அதை மனுஷன் அழகாக பாடி எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு ஒரு வாழ்க்கை தத்துவத்தோட. மாலை நேர சூரியன் மேற்கிலிருந்து பார்க்கிறான், வேலி ஓர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான், மலரை வண்டு மொய்த்திட மாதம் தேதியேது, போதும் போதும் தீர்ந்தது வேதனை. என்ன ஒரு சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா, ஒரு மலை மேலே இருக்கிற பின்னாடி சன் செட் ஆகிற டைம் அதையே ஒரு பாட்டாக மாற்றி, அது அவரோட வாய்ஸில் எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே இல்லாமல். திஸ் இஸ் மிராக்கிள் பிளான்ட். விளாக் சொன்னால கைஸ், அடுத்த விளாக் வந்திருக்கும். ஃபயர் விட்டு விளையாடி இருப்பீங்க, நான் விளையாடி இருக்கேன் சின்ன வயசுல. இங்க பாருங்க, ராக்கெட் மாதிரி போகுதா? ஆஸ் ஒரு தற்கொலை நான் இதெல்லாம் பார்த்ததில்ல, விளையாடினதில்ல. இங்க பாருங்க மியூசிக் பாரா, இதை தட்டினா இப்படி சவுண்ட் வருதா? அதே இந்த இடத்த பாருங்க, இங்க பாருங்க. ஒரு பாட்டு பாடுவோமா? பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு குத்தங்குறை ஏது. டேமேஜ்டு ஆரஞ்சு பவுலிங். அடுத்த விளாக் கைஸ், ஆரஞ்சு பழத்தை வச்சு கிரிக்கெட் பவுலிங். மோந்திரிக்கா? கொஞ்சம் முன்னாடியே ஆரஞ்சு நசுங்கிடுச்சு. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, காத்தாடி போலாடுது. பின்னாடி கரெக்டா அந்த கோல்டன் ஹார்னு சொல்லுவாங்க, சன் செட் ஆகிற டைம் நல்லா ஃபுல்லா ஒரு கோல்டன் கலர்ல மொத்த இடமும் வந்து மாதிரி இருக்கும். இதுக்கு சினிமேட்டிக்லாம் தேவையில்ல, சினிமேட்டிக்கா என்னோட இதுவே சினிமேட்டிக்கா தான் இருக்கு. இங்க பாருங்க, இது ஆலமரம், ஆளு. இங்க பக்கத்துல இங்க பாருங்க வேலை மரம். இதை வச்சு ஒரு பாட்டு போட்டுருமா? ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் ரெண்டும் சொல்லு குருதி, அது மாதிரிதான். ஆலங்குச்சி நான் வளச்சி வில்லு வண்டி செஞ்சு தரேன், வண்டியில வண்டி வந்தா வளைச்சு கட்டி கொஞ்சம் வரேன், வேலங்குச்சி நான் வளச்சி பல்ல கொண்ண செஞ்சு தரேன், பல்லக்குல மாம வந்தா பகல் முழுக்க கொஞ்சம் வரேன். லைக் அந்த லொக்கேஷனை வச்சு பாடுறாரு கைஸ். ஒரு மரம் 2 மரம் இருக்கு அவ்வளவுதான், இதை வச்சு ஒரு சாங். அந்த டைம்ல அவருக்கு அப்ப எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த மனுஷனுக்கு. இது நம்ம ஜஸ்ட் சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் தான் பாக்குறோம் போல, எனக்கு தெரியல. இப்போ ஒரு மாஸ்டர் பீஸ்குள்ள போறோம். நீலவண்ண கூரை இல்லாத என் வாய்ஸ்ல கேவலமா இருக்கும். நீல
வண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது காரம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளவேறு மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறவுண்டாகும் மேலே மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோழி நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும். முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கோட எவ்வளோ தாறுமாறாக இருக்குன்னு பாருங்க. இட் வாஸ் அமேசிங் லிட்ரலி. இதே மாதிரி அண்ணங்கிட்ட ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு, ஏகப்பட்டதை லிட்ரலி இதை வச்சு பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 100 வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் நாளைக்கு செமஸ்டர் இருக்க காரணத்தால், அதுவும் அது என்ன 3வது டைம் இப்போ ஓட விட்டுருக்க காரணத்தால் நான் உங்களை திஸ் மேன் இஸ் கிரேட், லிட்ரலி கிரேட், ஆசம், வாவ், ஸ்னாப் பண்ண மறந்துட்டேன் கைஸ்.